மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக மக்களுக்காக, அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது. நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள். பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதுகள்லாம் வழங்கினார்கள். அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான். அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், சமூக போராளி அவர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சி. தகுதியானவர், நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும். ஆனால் எனக்கு பெரிய வருத்தம், 85 வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், எனக்கு நியாயமான வருத்தம் தானே. கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர், பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர். அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை பாராட்டுகின்றோம். முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது. அந்த அதிகாரம் இருக்கிறது, கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான், அதுதான் உயர்ந்த சாதனை. நம்முடைய ஐயா அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர், ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தட்டி சொல்றாரு, யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா? 6 இடஒதுக்கீடுகள். தமிழ்நாட்டில் 4, இந்திய அளவிலே 2 இடஒதுக்கீடுகள். நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளில் நான் சொன்னேன், நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம், எங்களுடைய ஐயாவில் எவ்வளோ சாதனைகள், மக்கள் சார்ந்த சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை, பார்வை யாருக்கும் கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர், 43 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர், 40 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர், 30 ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம். ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா? ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம். தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி கட்சி கூட்டணி அமையும். அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்ற தீர்மானம்.